Hey guys, welcome to the second episode of Sneha and Manoj with Deep Conversations. நாங்கள் எப்போவுமே பயங்கர டீப் கான்வர்சேஷன் வச்சுருப்போம் அண்ட் ஐ தாட் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ இன்றைக்கோட டாபிக் நான் வந்து என்ன பேசணுன்ட்டு இருந்தேன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் கடவுள். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே வந்து சின்ன வயசுலன்னு சொல்ல முடியாது, பட் கடவுளுங்கிற வார்த்தையை ரொம்பவே நான் கலாய்ச்சிருக்கிறேன். ரொம்பவே வந்து கேலி கிண்டல் பேசி ஐவ் டன் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஸோ ஐ தாட் பட் இப்போ எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. லா ஆஃப் அட்ராக்ஷன், கடவுள் எல்லாம் வந்து ரிலேட் பண்ண முடியுது. அண்ட் ஐ தாட் கருப்பு மூவி ஆல்சோ ரிலீஸ்டு எஸ்டர்டே அண்ட் ஐ வெண்ட் அண்ட் சா இட். ஸோ அது எல்லாத்தோட கலவையும் சேர்ந்து ஐ தாட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட். ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து கடவுள் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். நான் சின்ன வயசுலாம் வந்து கடவுள் வந்து பயங்கர நம்பிக்கை தான். 13 வாட்டிக்கு மேலே சபரிமலை போயிருக்கேன். ஷிர்டி ஒரு 7-8 வாட்டி போயிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே போயாச்சு. கேரளாவும் போயாச்சு, காசி போயாச்சு, புத்தகயா போயாச்சு, இமயமலை கூட வந்து கீழே வரைக்கும் போயாச்சு, உள்ள மேலே போகல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரவுண்டு ட்ரிப் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. என்னெல்லாம் வந்து பெரிய பெரிய கிருஷ்ணர் பிறந்த இடம் எல்லாத்துக்கும் போயாச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கடவுளுங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு பிலீவ் லைக் காட் வில் ஒன்லி டூ குட் அண்ட் தேல் நாட் டூ பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஹேவ் திஸ் ஃபெய்த். And then whenever I see something bad happening in the temple or something, I used to ask myself like, ஏன் வந்து பிச்சைக்காரங்க இருக்காங்க? இப்போ கடவுள் ரொம்ப நல்லவர்னா பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாதுல்ல, அநீதி நடக்கக்கூடாதுல்ல, கோயிலுக்கு முன்னாடியே செருப்பு திருடுற இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அக்ரி டு இட். அண்ட் சொல்லி கொடுத்ததும் நடக்கிற விஷயத்துக்கும் ஐ வாஸ் நாட் அக்ரிங் வித் இட். ஸோ வாட் ஹேப்பன், I started questioning a lot and over a period of time ஒரு ஏத்திஸ்டாக மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிலீஃப் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் யூனிவர்ஸ் வந்து ஒர்க் ஆகும், உன்னோட நம்பிக்கை ஒர்க் ஆகும், அதெல்லாமே இருக்குது. ஆனால் கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மேலே எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை போயிடுச்சு. பிகாஸ் ஐ டோன்ட் see a proof. அண்ட் தென் இட் வெண்ட் ஆன் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். நம்மளே கூட ஒரு கோயிலுக்கு போனோன்னா நான் வந்து சாமியை பார்க்குறத விட்டுட்டு நான் அங்கே மக்கள்லாம் வந்து எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே வந்து திட்டிட்டு இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கீழே போட்டு போவாங்க, இதெல்லாம் எனக்கு பார்த்து பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும். ஐ யூஸ் டு திங்க் ஏன்டா இப்படி இருக்காங்க. அண்ட் நடுவில் அந்த திருப்பதியில் நடந்தது கூட வந்து இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அங்கே எப்படி வந்து பீஃபோட இது வந்து மிக்ஸ் ஆச்சு அப்படின்னு அது தென் லேட்டர் தே சேட் இல்லை தப்பான இன்ஃபர்மேஷன்லாம். ஆனால் அப்போ இருக்கிற சென்ஸில் பார்த்தியா இது கூட கண்டுபிடிக்க முடியல கடவுள்னால அப்படிங்கிற பயங்கரமாக ஐ யூஸ் டு சே. அண்ட் தென் வாட் ஹேப்பன் வாஸ் I was an avid listener of Neville Goddard. Neville Goddardோட நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறாங்க, ஓகே. ஆனால் நெவில் கோடார்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்க்குற விதம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஹீ டேக்ஸ் பைபிள், ஹீ டீகோட்ஸ் பைபிள் அண்ட் ஹீ இஸ் லைக் பைபிளில் சொல்லி கொடுத்த விஷயங்கள் படி காடுங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்ம வந்து சர்வெண்ட்டு. ஸோ ஹீ யூசஸ் பைபிள் டு ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் லா ஆஃப் அட்ராக்ஷன். Okay. So that made me connect, okay, maybe God is true, maybe Jesus is true, but not anyone else அப்படின்னு சொல்லிட்டு I was listening to a lot of Neville Goddard stuffs. But then very recently I came to some realizations and I thought maybe God is there but we have been said misinformation. அதாவது ரீசெண்டாக கூட நான் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பின்னாடி இருக்கிற இந்த சுவிட்ச் போர்டு இருக்குல்ல, இந்த சுவிட்ச் போர்டுக்கு வந்து இட் இஸ் பவர்ஃபுல். ஆனால் நான் இப்போ இந்த ஃபோனை எடுத்து இங்கே பக்கத்தில் வச்சுட்டு சரி நீ பவர்ஃபுல் தானே, எலக்ட்ரிசிட்டி இருக்குது தானே, சரி இதை சார்ஜ் பண்ண பார்க்கலாம், நான் ஃபோனை பக்கத்துலேயே வைக்கிறேன், தெரியுதுல்ல பேட்டரி கம்மியாக இருக்குன்னு, இங்கே சார்ஜ் பண்ணு, பவர்ஃபுல் தானே அப்படின்னு நான் எவ்வளோ நான் இது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் ஐ ஸ்டார்டட் சீயிங் காட் இஸ் பவர்ஃபுல். திஸ் மொபைல் ஆல்சோ நீட்ஸ் எனர்ஜி, பட் இதுக்குன்னு ஒரு யூஎஸ்பி டைப் சி இருக்கு, இது வி ஹாவ் டு கனெக்ட் இட் தேர், அதுக்குன்னு ஒரு அடாப்டர் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணாதான் இதில் சார்ஜ் ஆகும். ஸோ ஐ லேட்டர் ஐ எம் ஸ்டார்டிங் டு வண்டரிங், ஈவன் நவ் ஐ எம் இன் த ரியலைசேஷன் ப்ராசஸ் ஆஃப் லைக் மேபி கடவுளை அணுகிறதுக்கு ஒரு வழி இருக்குது,
அதை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து லேட்டர் டவுன் த இயர்ஸ் வந்து அது பாஸ் டவுன் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ஆகி ஸோ டெலிஷன் டிஸ்டார்ஷன் ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு NLPல. கொஞ்சம் சொல்ல, எனக்கே மறந்துடுச்சு. டெலிஷன் டிஸ்டார்ஷன் ஜென்ரலைசேஷன் பேசிக்கலி என்னன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீயும் நானும் வந்து வெளியே போயிட்டுருக்கோம் அண்ட் இஃப் யூ ஆர் டெல்லிங் மீ சாப்பிட்றியா சாப்பிட்லாமா அப்படின்னு நீ கேட்டனா நான் என்ன சொல்லுவேன், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். அகைன் யூஆர் லைக் சாப்பிட வேண்டாமா அப்போது, இல்லை தான் எனக்கு தான் பசிக்கல அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன்னா இங்கே என்ன நடந்ததுன்னா, யூ டெலீட்டட் த இன்ஃபர்மேஷன் தட் யூ வாண்டட் டு ஈட். உனக்கு சாப்பிடணுமா, யூ டிட்ன்ட் சே எனக்கு சாப்பிடணும் வண்டி நிறுத்தலாமாங்கிற கேள்வி கேட்காம யூ டெலீட்டட் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ டிஸ்டார்டட் பை ஒன்லி திங்கிங் தட் நீ உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதான், நீ எனக்காக கேட்கல அப்படிங்கிறத டிஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜென்ரலைசேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, த ஹவு வி சே லைக் ஆல் மென் ஆர் சேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ட்ரூ, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. ஆல் போலீஸ் பீப்புள் ஆர் கரப்ட் அப்படிங்கிறதும் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ இந்த டெலிஷன் டிஸ்டார்ஷன் ஜென்ரலைசேஷன் சொல்லுவோம். நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு கட்டம் போனதுக்கப்புறம் இந்த டெலிஷன் டிஸ்டார்ஷன் ஜென்ரலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு பர்சன் கிட்டே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ தெளிவாக சொன்னால் புரிஞ்சுக்கிறேன், அதான் நான் 100 வாட்டி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டெலிஷன் டிஸ்டார்ஷன் ஜென்ரலைசேஷன் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் த்ரூ அவுட் த இயர்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் நாள் டு நாள் நடக்கிற கம்யூனிகேஷன்லேயே அது நடக்கும்போது, இயர்ஸ் டவுன் பாஸ் டவுன் பண்ணும்போது it is possible to delete and distortion. So I think that has happened with the godங்கிற கான்செப்ட். ஏன்னா நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்து பழகின விஷயம். இப்போ I'll say God வந்துட்டு நல்லவருன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். But I still believe in God. But I'll not agree to the fact that God is a good person. Good deity அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா is electricity good or bad? Depends on the usage. Correct. The electricity can either kill me or it can kill me or make the food for me. It will make me as a food and also make the food for me. So electricity நல்லது கெட்டது கிடையாது, how we use itங்கிறது மேட்டர்ல. So அதே மாதிரி தான் nature. When you look at the nature is not pure evil and nature is not pure good also. And people who say like, oh, nature lovers, I am such a nature lover, எனக்கு நேச்சர்ல ரொம்ப பிடிக்கும்ங்கிறவங்க that's not ரியல் நேச்சர் கிடையாது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வராண்டா செட் பண்ணி கண்ட்ரோல்டு நேச்சர். கரெக்ட். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்டன் செட்டப் பண்ணி பாம்பு வரக்கூடாது, தவளை வரக்கூடாது, பூச்சி வரக்கூடாது, இது வரக்கூடாது, எந்த லிசர்டும் வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ளார பள்ளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிற நேச்சர் தான் நமக்கு பிடிக்கும். நிஜமான காட்டுக்குள்ளார இருந்தா அதோடைய மரண பீதி வேற. அங்க எல்லா விலங்குமே ஒன்னா நீ அதை வேட்டையாடணும், இல்லாட்டி அது உன்னை வேட்டையாடுறதுக்கு தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் மஸ்கிட்டோஸ்ல இருந்து எவ்ரி அனிமல்ஸ் ஆர் எய்தர் பீங் கில்ட் ஆர் கில்லிங். அண்ட் ஈவன் பிளான்ஸ் டூ கோ டு த சேம் திங். பட் பிளான்ஸ் வந்து அது வேண்டாம், அது வேற டாபிக். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் இட். ஸோ நேச்சர் is not pure evil and nature is not pure good also. So like hammer example adedha. Yeah, you want to share that story? 2 வாரத்துக்கு முன்னாடி கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் இங்கே கோயம்புத்தூர்ல. யாரோ எனக்கு சுத்தியலை கிஃப்டாக கொடுத்தாங்க. நிறைய பேர் சாக்லேட் கொடுத்தாங்க, டைரி கொடுத்தாங்க, பென் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஒருத்தங்க என்னடான்னா ஹேமரை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ நான் அடிக்கடி இந்த கான்செப்ட் சொல்லுவேன், சுத்தியல் வந்து நல்லதோ கெட்டதோ கிடையாது, அது யாருக்கிட்ட இருக்குதோ அதை பொறுத்தது அப்படின்ட்டு. ஸோ எங்கேயோ பேசி எங்கேயோ போயிட்டோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மை பர்ஸ்பெக்டிவ். ஓகே, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை பர்ஸ்பெக்டிவ். God is actually not good or evil. God is actually it's a universal energy and how everyone perceive it matters. Okay. இதே எக்ஸாம்பிள் தான். கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களே, கடவுள் ஏன் காப்பாற்றலைன்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் த ஃபோன் விச் நீட்ஸ் ரீசார்ஜிங். தேர் ஹேஸ் டு பி அ கனெக்டர் டு பி கனெக்டட் டு கெட் ரீசார்ஜ்டு. ஸோ இந்த கனெக்டராக தான் நான் வந்து நம்பிக்கையை பார்க்குறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு அங்கே தான் வந்து ஐ எம் திங்கிங்
it is making a lot of sense. Because law of attraction ஓட core philosophy என்னன்னா belief. How strongly do you believe that you deserve it? நம்ம வந்து I want to earn 10 crore rupees நம்ம சொல்லிடலாம். ஆனால் do you believe that you will earn 10 crore rupees? நம்மளா அதை பிலீவ் பண்ணுறதுக்கு சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஐம் நாட் சேயிங் எவ்ரி ஒன், பட் சில பேர்த்துக்கு என்னால் முடியும் இல்லாட்டி அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து ஏதோ ஒரு என்டிட்டி, ஏதோ ஒரு உன்னை விட பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லும்போது பிலீஃப் சில பேர்த்துக்கு கூடும். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஐ திங்க் தட் இஸ் வை த Hinduism and Christianity bought this idol worship. A lot of other religions are there, but முஸ்லிம்ஸில் இன்னும் பியூட்டி என்னென்னா ஐடலே கிடையாது, ஆனால் அவங்களோட ப்ராக்டிஸ் 5 times தொழுகிறது, அந்த ப்ராக்டிஸ் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் ஃபார் த பிலீஃப். ஸோ எவ்ரி ரிலிஜன் had their own belief. எனக்கு ஆல் திஸ் டைம் ஐ வாஸ் கோயிலுக்கே போனாலே நான் இப்போ உணர்றேன், நான் ஒரு கோயிலுக்கு போனேன்னா ஓகே ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஆல்சோ. என்னன்னா ஐ ரீசென்ட்லி வாட்ச் த சீரீஸ் கால் அமெரிக்கன் காட்ஸ். அமெரிக்கன் காட்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன்ல, பட் ஓவர் த பீரியட் நான் நிறுத்திட்டேன், அது கொஞ்சம் லாங்காக போயிட்டு இருந்தது. பட் அதில் ஒரு கான்செப்ட் என்னன்னா, கடவுளுங்க எல்லாருமே அமெரிக்காவில் இருப்பாங்க, காளி இருப்பாங்க, ஷாமன்ஸ் காட்டுக்குள்ளார இருந்த ஷாமன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி வெவ்வேறு கடவுள்கள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. இந்த கடவுளுங்களுக்கு சில பேர் வீக்காக இருப்பாங்க, சில பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் அது அந்த சீரீஸ் என்ன சொல்ல வரும்னா, எந்த கடவுள் வீக்காக இருப்பாங்க தெரியுமா? இப்போ யாருமே அந்த கடவுளை கும்பிடலன்னா அந்த கடவுள் வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க ஜாஸ்தி இருக்கும்போது தட் கடவுள் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த இதில் இந்த பழைய ஷாமனிக் கடவுளுங்கள் எல்லாருமே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. they'll be about to die, they'll not even have powers. ஆனால் இதே வந்து ஹை பவராக இப்போ நம்ம கும்பிட்டு இருக்கிற கடவுள்லாம் அப்படியே ஜாக்டப்பாக இருப்பாங்க, எல்லாம் they'll be so powerful. ஸோ அவங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, யாருமே என்னை கும்பிடுறதில்ல, அதனால எனக்கு இப்போ பவர் கிடையாது அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் திஸ் வித் த கொக்கோ மூவி தட் வி சா. கொக்கோ மூவிலையுமே இதே கான்செப்ட், praying to your ancestors. கரெக்ட். அவங்களோட ஃபோட்டோ இருந்து நம்ம அவங்கள பார்த்து வணங்கும் போது தே ஆர் ஸ்ட்ராங்கர். அண்ட் ஃபோட்டோவே இல்லை, என்னை யாருமே ஞாபகமே படுத்தலைன்னா அந்த சோல்னால இருக்க முடியாது, அந்த சோல் போயிடும். இதே கான்செப்ட் தான் வந்து அமெரிக்கன் காட்ஸ்லையும். ஸோ ஐ காட் தட் கான்செப்ட். எனக்கு வந்து நிறைய இடத்துலேருந்து ஒரு கான்செப்ட். மேட்ரிக்ஸ் மூவியே நான் 1.5 மணி நேரம் தான் படம், ஆனால் நான் 3 மணி நேரத்தோட டாக்குமெண்ட்ரி இருக்குது, எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ ஒருத்தர் போட்டிருப்பாரு, 3 மணி நேரத்துக்கு எக்ஸ்பிளனேட்டரி, 1.5 மணி நேரம் தான் படமே. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு கனெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஐ காட் டு நோ தட் இப்போ நான் கோயிலுக்கு போகும்போது இத்தனை பேர்த்தோட நம்பிக்கை சேர்ந்து அந்த 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 ரூபம் வந்து இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் வித் லாட் ஆஃப் பிலீவ்ஸ். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மேக்னெட் மாதிரி பவர் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ அதை நான் வாங்கணும்னா நானும் அங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த ஃபோனுக்கு எப்படி ஒரு வயர் தேவையோ அதே மாதிரி அந்த பிலீஃப் அது நான் பில்டே பண்ணலை. இவ்வளோ வருஷமாக நான் கோயிலுக்கு போகும்போது ஐ யூஸ் டு லுக் அட் அதர்ஸ். பாரு இவங்க எப்படி கும்பிட்டு இருக்காங்க, தேங்க்யூ சொல்ல வேணும் கூடாதா? யூனிவர்ஸ் கிட்ட தேங்க்யூ தானே சொல்லணும், இவங்க புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நான் கனெக்ட் ஆகாம, நான் வேலை செய்யாம ஐ வாஸ் கிரிட்டிசைசிங் அதர்ஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இப்படி பண்ணியிருக்க கூடாது, அப்படி பண்ணணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுன்னு மை எனர்ஜி வாஸ் கம்ப்ளைனிங் அண்ட் கம்பேரிங் அண்ட் ஐ வாஸ் நாட் கனெக்டிங் வித் காட். அண்ட் recently I got to understand this. I was reading about an astrologer. எனக்கு அஸ்ட்ராலஜி மேலே ஃபஸ்ட்லேருந்தே ஆசை பிடிக்கும். லைக் எப்படி எதனால் வந்து கிரீக்கியர்களும் தே ஹவ் சீன் இட், சைனீஸ், இண்டியன்ஸ், எல்லா ரிலீஜன்லேயும் எல்லா ஏத்தன்ஸ் எல்லா இதுலேயுமே வந்து இந்த அஸ்ட்ராலஜியை பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சும்மா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போது பழைய ராஜாங்களுக்குள்ள கூடயே வந்துட்டு தேல் பி அஸ்ட்ராலஜர்ஸ் ஹூ வில் சே வாட் டு டூ, வென் டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஃபேசினேட் அபவுட் வாட் இஸ் அஸ்ட்ராலஜி அண்ட் எவ்ரி திங். ஸோ பட் ஐ நெவர் சா, ஐ நோ தட் இட் இஸ் பவர்ஃபுல், பட் ஐ டென்ட் வாண்ட் டு லைக் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். ரீசெண்டாக ஒரு அஸ்ட்ராலஜரோட பேரை வச்சுட்டு நான் அது
படிச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறார், எனக்கு சில பேர்த்தோட ஸ்பீச்சஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய அணுகுமுறை ஆஃப் ஹவு தே சி த காட், ஐ ரியலி லைக்ட் இட். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. இட்ஸ் டீப் ஃபிலாசபி. பட் கடவுளுங்கிற ஒரு ரூபம் கிடையாது, அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் இந்த நம்பிக்கை வைக்கிறேன்ல, அந்த கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை வைக்கிறேன்ல, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் எனக்கு அது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஐ அண்டர்ஸ்டுட் அண்ட் ஐ ஆல்சோ ப்ராக்டிஸ்ட் இட். நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில், ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னோட லைஃப்பில் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இதோடைய பெரிய ஒரு ஃபேக்டர் என்னன்னா ஃபெய்த். இது நெவில் கொடார்ட் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த். ஹீ ஆல்வேஸ் யூஸ் டு சே. பட் எனக்கு என் மேலே ஃபெய்த் வைக்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு வந்தது கிடையாது. ஐ யூஸ் டு பிலீவ், என்னால் முடியும்னு தோணும். ஆனால் ஃபெய்த்துங்கிறது வரும்போது தெர் வாஸ் ஆல்வேஸ் ஒரு எனக்குள்ளார ஒரு நெகட்டிவ் பிளாக். மனோஜ் உன்னால் முடியுமா, நீ லேசி ஆச்சே, நீ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவியே, நீ கம்ப்ளீட் லூப் பண்ணுவியா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபெய்த்துங்கிற வார்த்தை நெவில் கொடார்ட் சொல்லும்போது எனக்கு கனெக்ட் ஆகலை. பட் when I connected all these dots, I tried it. 2-3 டேஸாக நான் வந்து, எனக்கு முருகனோட பேர் ரொம்பவே பிடிச்ச ஒரு கடவுள் வந்து முருகன். அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஐ ரியலி லவ் இட். பட் ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் வேர்ட் அகெயின் அண்ட் அகெயின். நான் காலையில் எந்திரிக்கும் போது I'll be like, show me the path. Because that, அந்த முருகனுங்கிற பேருக்கு அவ்வளோ பிலீஃப் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ when we also connect, it is very powerful. How do you pray? What did you because எனக்கே வந்து see, we have been talking about this, that nowadays, not nowadays, but according to me, we don't bless people. When we go attend a wedding, when we attend something, the beauty of a gathering is to bless. Baby shower irukkutom, I do. Recently நடந்த கல்யாணத்துல I blessed. Yeah. So congratulatory solita just to dress up everything. But the conscious decision that we took for our wedding is, instead of focusing too many on rituals, we wanted a gathering to mindfully bless us. That was a conscious thing. So if a blessing or prayer, how do you see it now? Like I genuinely, because I understand the power of blessing, but I don't know how to pray. Blessing is basically feel good for others, la. Prayer is about how you connect with God. God energy. But blessing பண்ணும்போது you are becoming the God by itself. கொடுக்குற தன்மை இருக்கிறவனுக்கு ஆல்ரெடி இருக்குன்னு தான் பொருள் ஆகும். If you are blessing, it means that you already have good thoughts. So you already become a God. That's another way to be a reach God and சொல்லலாம். But praying, how I do is, see, everyone has a personal connect with God. And you have to connect with God. என்னுடைய connection may not work for you and may not use for anyone, but how do I connect? It's personal with me, because எனக்கும் கடவுளுங்களுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்குது. நான் நிறைய சண்டை போட்டிருக்கிறேன். நான் இது கேட்டேன்ல, நீ பண்ணியா, நான் எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட பண்ணிடுறேன் அப்படிங்கிற அந்த உரையாடல் நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கு. ஸோ இட் இஸ் பர்சனல். எவ்ரி ஒன் ஷுட் கனெக்ட் ஆன் அ பர்சனல் லெவல். தூங்குறதுக்கு முன்னாடி யூ கேன் ஸ்பீக், லிட்டரலி ஸ்பீக். ஸோ கருப்பராய சாமி வந்து நம்ம மூவி பார்த்தோம்ல, கருப்பராய சாமி கிட்ட வந்து ஆக்சுவலாக ஆளுங்க ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. கருப்பா, ஏன் எனக்கு இது பண்ண மாட்டேங்கிற, எனக்கு இது பண்ணி கொடு, ஒருத்தன் வந்து எனக்கு இப்படி பண்ணிருக்கிறான், நீ தான் எனக்கு அப்படின்ட்டு. தாய் கலவிலையும் அப்படிதான் இருக்கும், அப்படியே உரிமையோட பேசுவாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணாக்கோடையுமே வந்துட்டு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணாவை அணுகிறது லவ் மூலியமா நிறைய பேர் அணுகுவாங்க. கிருஷ்ணாவை கடவுள்னே பார்க்க மாட்டாங்க நிறைய பேர், ஒரு லவ்வரா பார்ப்பாங்க. சில பேர் பையனா பார்ப்பாங்க, சில பேர் எவ்ரி ஒன் ஹேஸ் அன் இன்டிமேட் கனெக்ஷன் வித் த காட். ஸோ அதனால தான் கிருஷ்ணா கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கடவுளை வணங்க மாட்டாங்க,
அந்த லவ்ல தே கனெக்ட் வித் காட். கருப்பராய சாமி கிட்ட இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ எவ்ரி காட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. ஸோ நான் என்ன பேசிட்டு என்ன வந்தேன்? ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ கனெக்ஷன் டு காட் அண்ட் ஹவு ஐ ப்ரே ரீசென்ட்லி 2-3 days இஸ் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் அ கிளாரிட்டி. எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு கிளாரிட்டி காட்டு, எனக்கு கிளாரிட்டியை காட்டு, எனக்கு கிளாரிட்டியை காட்டு முருகா, எனக்கு கிளாரிட்டி காட்டு. ஷோ மீ த கிளாரிட்டி. ஐ நோ தட் யூ நோ ஆல் த வேஸ். எனக்கு என்ன பார்த்து கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு நீ கிளாரிட்டி காட்டு, கிளாரிட்டி காட்டு, கிளாரிட்டி காட்டு. எனக்கு இதே தான் திருப்பி திருப்பி நான் தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அன்கான்ஷியஸாக இஸ் யூஸ் டு சே. அண்ட் இப்போ எனக்கு அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு. என்ன அறியாமே நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் டு சே வேர்ட்ஸ். ஸோ இட் இஸ் பர்சனல் கனெக்ட், எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டு. Few years back we spoke about the same thing, that angels, you can only welcome angels when you ask my for god, it. yes. ஸோ இந்த கான்செப்ட் வந்து டொலோரஸ் கேனான்ங்கிறவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா டொலோரஸ் கேனன் ஆர் ஓகே, டொலோரஸ் கேனனுங்கிறவங்க வந்துட்டு வாட் ஷீ டிட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போது ஷி வாஸ் எ ஹிப்னாட்டிஸ்ட். பேஷண்ட்ஸ் வந்து உட்காருவாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத அவங்க வந்து ஹிப்னாட்டிசம் மூலயமா போய் கிளியர் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருந்தது. இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு கிளியர் பண்ண என்ன பண்ணிட்டாங்க, பாஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பாஸ்ட் போயிட்டு அவங்க பிறந்த டைமுக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஓகே. ஸோ தட் லேடி ஹூ வாஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் வென்ட் டு த போன ஜென்மத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அண்ட் ஷீ வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் ஷீ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். அண்ட் டொலோரஸ்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நடந்ததுன்னு எதுவுமே புரியல. அண்ட் தென் லேட்டர் ஷீ ரியலைஸ்ட், அதாவது பாஸ்ட் அந்த பிறந்ததுக்கு முன்னாடி போயிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஷீ ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் இட். அப்போ வர பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹிப்னாட்டிஸ்ட்டு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி பண்ண இவங்க என்ன ஆகிட்டாங்க, பாஸ்ட்டுக்கு போய் ஒரு சோர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ இந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத அந்த சோர்ஸுக்கு போனாங்க. அண்ட் ஷீ ஹஸ் ரிட்டன் அ புக் அபவுட் இட், தேர்ட் வேவ் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நான் அவங்களோட புக்ஸ் எல்லாம் படிச்சது இல்லை, பட் ஸ்பீச்சஸ் நிறையா கேட்டிருக்கேன். தொடர்ந்து நான் ஒரு 4-5 hours ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா போன ஜென்மம் அப்படி போக கடைசியில் தே கோ டு அ லைட், ஒயிட் லைட். அந்த வெளிச்சத்திலிருந்து தான் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து ஒரு ரூபமாக எடுத்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னாங்க. அதில் தான் இன்னொரு கான்செப்டும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல we can act, there are angels. நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, இங்கே ஒரு ஏஞ்சல் இருக்குது, இவங்க வேற டைமென்ஷனில் இருக்காங்க. we are living in 3D dimension, x axis, y axis, z axisங்கிற இந்த இதில் இருக்கும். நமக்கு கிராவிட்டின்னு இருக்குது, டைம்னு இருக்குது, ஸ்பேஸ்ன்னு இருக்குது. ஆனால் அவங்க இன்னொரு டைமென்ஷனில் இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட நம்ம பேசணும்னா ஒன்லி த்ரூ ரிக்வெஸ்ட். அவங்க நம்மளை அக்சஸ் பண்ண முடியாதாமா. எனக்கு இதில் எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது எனக்கு தெரியாது, பட் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இருந்ததுன்னா நம்ம கேட்டால் தான் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா. அதாவது யூ கேன் சே லைக், கடவுளே எனக்கு வந்து ஒரு நல்ல பாத்தை காட்டுன்னு நீ சொன்னால் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் தே கேன் ஹெல்ப். நீ கேட்காத வரைக்கும் அவங்களனால உன்னை ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற கான்செப்ட் சொன்னாங்க. ஸோ when I'm connecting all these things, that's when I'm realizing, okay, we should ask for help. ஸோ நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நம்ம கேட்கலாம், எனக்கு ஒரு பாதை காட்டு. அதில் நமக்கு நம்பிக்கையும் வேணும். கடவுள் எனக்கு பாதை காட்டுவார், எனக்கு இது கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணும். சி, நான் இந்த ஒரு டயலாக் வந்து ரீசெண்டாக என்னோடய ஜூம் காலில் கூட சொன்னேன். என்னென்னா, 90% ஆஃப் த பில்லியனர்ஸ் ஆர் காட் பிலீவர்ஸ். நமக்கு தெரிஞ்ச அல்ட்ரா ரிச் பீப்புள் எல்லாருமே காட் பிலீவர்ஸ். கேட்டா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நமக்கு யாருமே தெரியாது. அதனால தான் நான் 90 சொன்னேன். சில பேர் இருப்பாங்க, கமல்ஹாசன் மாதிரி பெரிய ஏத்திஸ்டாக இருப்பாங்க. ஆனால் நாட் ஆல் காட் பிலீவர்ஸ் ஆர் வெல்தி. How do you see this? Like, all the billionaires are God believers,
பட் நாட் ஆல் த காட் பிலீவர்ஸ் ஆர் வெல்தி. அண்ட் வென் ஐ saw தட் கோரிலேஷன், நான் இவங்களோட பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை, கடவுள் எனக்கு நல்லது தான் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை, அது எப்படி, என்ன, சப்கான்ஷியஸ் மைண்டு, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு, அதெல்லாம் யாருக்கும் இந்த இந்த படிக்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த நம்பிக்கை. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கலாம், காடாக இருக்கலாம், பர்டிகுலர் காடாக இருக்கலாம். எனக்கு பார்த்தவங்க நிறைய பேர் கடவுள் தான், அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் கடவுள் மேலே அதீத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ராடினரி பிலீவ் தட் வேர்ட்ஸ் cannot say how, எப்படின்லாம் தெரியாது. ஐ ஜஸ்ட் நோ, அவ்வளோதான். உங்கள் அப்பாவோட நம்பிக்கை நம்ம பற்றி பார்க்கும்போது we used to sometimes feel மூட நம்பிக்கையோ, ரொம்ப ஃபெய்த் வச்சுட்டு ஏமாந்து போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஐ ஆல்சோ ஹவ் தாட், என்னடா எங்கள் அப்பா வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு கடவுள் மேலே, கடைசியில் நடக்கலைன்னா வரிசம் ஆயிடுவாரோன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது. பட் நீ யோசிச்சு பாரு, அந்த நம்பிக்கை தான் அவரை முன்னாடி தள்ளுது. நம்பிக்கை விட்டுட்டேன்னா முன்னாடி போகவே முடியாது. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லே என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை வைங்க அப்படிம்பாங்க. ஸோ when your body has to heal, you have to believe that it will heal. You have to believe that you will heal. ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்களும் ஒத்துழைக்கணும், நீங்களும். அது என்னது, அவங்க கத்தி வச்சு அறுக்க போகிறாங்க, எல்லாம் பண்ண போகிறாங்க. The body has the intelligence to heal. இப்போ நான் இதில் என்ன ஒத்துழைக்கணும், அந்த will, that I will surviveங்கிறது, அது the belief that saying yeah, my life is there after this also, that somehow is working. So okay, coming to the point, I see law of attraction, why Neville Goddard said belief is important. And when I see every person with a belief and with the right belief, இந்த ஒரு கான்செப்ட் சொன்னால, not all God believers are wealthy. இங்கே தான் நான் மிஸ்ஸிங் கேப் நான் என்ன பார்க்குறேன்னா, கேட்க தெரியணும். ஜிம்ரான் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, த ஆர்ட் ஆஃப் ஆஸ்கிங், நாட் மெனி பீப்புள் நோ ஹவு டு ஆஸ்க். கேட்க தெரியாது. இப்போ நம்மளே வந்து நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் ஆசைப்பட்டு நடக்காமல் போயிடுச்சுன்னா எனக்கு சங்கடமாயிடும், அதனால நான் கேட்காமையே உட்காந்துடுறேன் அப்படின்னு நிறைய அந்த பிலீவ் வந்துருக்கு. இன்னொன்று எனக்கும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி there was a see we always go through an infinite loop, new learnings, new realization. Sometimes we feel everything in life is good. I think the life will unfold beautifully in Solomode. That is also true. If you surrender to say life will unfold beautifully no matter what, everything happens, that is also true at different phases of life. But at some phases you need to know what to ask, so that there is a journey there also. Rendume unma. I have experienced both. When I know I want something, when I ask for it, I have manifested it. At the same time, when I feel I'm comfortable, I don't know what I want to ask, but I'll surrender to all the good things. Appiyum நல்லது நடந்திருக்கு. So it's you should know when to ask and when not to ask. கரெக்ட். சரண்டருங்கிற வேர்டு வந்து இந்திராணிங்கிற நம்மளோட ஒரு க்ளோலீக் வந்து யூஸ்வலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க, சரண்டர். ஐ ஆல்வேஸ் தாட் சரண்டர் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் திங். ஒரு பிரிசனர் தான் சரண்டர் ஆகணும், கோலை தான் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஆனால் ஒரு நேச்சரை பார்க்கும்போது நம்ம சரண்டர் ஆகும் தெரியுமா. ஒரு வாட்டர் ஃபால் பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் சரண்டர் தேர். We don't want to describe the waterfall. We don't want to paint it, click photo, nothing. We just surrender to that moment. நான் ஒத்துக்கிறேன், இந்த ஒரு நொடியை முழு மனதோட ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சரண்டர் ஆகிறோம்ல. I think that is what with God is also. It's saying like, you will only give good to me. Correct. The bad things that you're giving me also is somewhere for the good. நீ யோசிச்சு பாரு, நம்ம கிட்ட இருந்த பிளான்
ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் த பிளான். பட் இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு அந்த பிளான் நடந்திருந்து காசு கிடச்சிருந்து நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா அதோட ரிசல்ட் என்ன, இப்போ நம்ம கிடச்சிருக்கிற ரிசல்ட் என்ன? அப்போ நம்ம வந்து அது தப்புன்னு நம்ம நினச்சிருப்போம், ஏன் இப்படி டிலே ஆகிட்டு இருக்கு, கடவுள் ஏன் இறக்கமே இல்லை அப்படி இப்படின்னு நினச்சி. ஆனால் நவ் வி ஆர் லைக், ஓ நல்ல வேலை டிலே ஆச்சு, நல்ல வேலை கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக துபாய் போயிருந்தோம். துபாய் போனப்போ we were in a doubt, அடுத்த வாரம் போகலாமா இந்த வாரம் போகலாமா அப்படிங்கிற டவுட்டில் இருந்தோம். அப்போ வேறு லைக் இல்லை அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த வாரம். எனக்கு எங்கேயோ உள்ளேருந்து இல்லை போகலாவா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஒரு 1 வீக் ஃபுல்லாக எல்லா ட்ரிப்பெல்லாம் முடிச்சு எல்லாம் ஜாலியாக எல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு we had good fun and everything. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு அடுத்த சண்டே குண்டு போட்டாங்க. then I was telling, சப்போஸ் நம்ம போயிருந்தோம்னா that was the same Sunday we would have come back and we would அங்க லாக் ஆயிடுப்போம். எங்க ஏர்போர்ட்லயே லாக் ஆயிடுப்போம். எங்க போட்டுருந்தாங்களோ அங்கே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தடைன்னு நினைச்சது, ஏன் நமக்கு இந்த தடையில் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சது, நல்ல வேலைக்கு அது நல்லதான் முடிஞ்சது. கரெக்ட், உண்மை. ஸோ இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது. ஆஃப்டர் 5 years we look back and say thank God it happened to me. So this is surrendering. There are a lot of incidents in our life that you surrender and somewhere life takes you good. Everything happens for a reason. Like everything happens for a reason. நம்ம சொல்லும்போது there is a statement no that I used to say, everything is happening for the highest good அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் சரண்டர் வருது. எல்லாமே ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கடைசியில் எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கோரிலேஷன் தட் ஐ see between faith, law of attraction, God. எனக்கு இப்போ இருக்கிற புரிதலில் ஒரு பவர் சென்டர் ஆல்ரெடி பில்ட் ஆகி வச்சிருக்கு. இப்போ இந்த விநாயகர், முருகர், சாய்பாபா இவங்க எல்லாத்துமே வந்து அந்த ஹப்பில் வந்து அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி வந்து அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்குது. சரியா? ஆக்சுவலாக நம்ம அந்த கரண்ட்டை we can take it with belief. நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோமோ, நம்ம எவ்வளோ தூரம் ஃபெய்த் வைக்கிறோமோ அந்த கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. and I can already feel it. நான் ஏன் முருகரை பிடிக்கும் நான் இப்போ சொல்லிடுறேன். So since we are coming to the end of the discussion, we are already 30 minutes right now. Yeah, we are already 30 minutes now. So the reason why I like Murugar is because you know the story of Murugar வந்து, ஸோ விநாயகரும் முருகரும் இருந்தார். அவர் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பார்வதி சிவா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, உலகத்தை யார் ஃபர்ஸ்ட் சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் பழம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஞானப்பழம் சொல்லுவாங்க, சில பேர் மாம்பழம் சொல்லுவாங்க. ஞானப்பழம் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ முருகர் என்ன பண்ணிடுவார், he will take the மயிலை எடுத்துட்டு he will go around the world and he'll come back. நம்ம விநாயகர் என்ன புத்திசாலி, அவர் என்ன பண்ணுவார், கடவுளே நீங்கள் என்னது அப்பா அம்மா நீங்கள் தான் என்ன படைச்சிங்க, அதனால நீங்கள் தான் எனக்கு கடவுள்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்துட்டு இது பழத்தை வாங்கிடுவார். ஆனால் முருகர் இப்படி சுற்றி வந்ததுக்கப்புறம் he'll be so pissed off. he'll be like, பழம் எங்கன்னு கேட்டப்போ இல்லை விநாயகர் இது பண்ணிட்டாங்க. Murugar will be so adamant to say that you have done a mistake. It is wrong அப்படின்னு சொல்லிட்டு he'll fight with the god. Shivan, Parvati who gave birth. சண்டை போட்டுட்டு he'll go to பழனின்னு நினைக்கிறேன். பழனியில் போய் உட்காந்துருவார், ஆண்டியாக போய் உட்காரு. அந்த ஆண்டி ரூபம் தான் வந்து இங்கே. ஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆண்டி ரூபத்தில் வந்து இங்கே உட்காந்துருவாங்க. இங்கே நான் மிஸ்டேக்ஸ் பண்ணதான் ப்ளீஸ் இக்னோர் இட். இன்னும் டெப்த்தாக இருக்குது, நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணல. இல்லை நான் ஏன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஆக்சுவலாக விநாயகர் சொன்னதே தப்பு. இந்த உலகத்தை படைச்சவங்களே நீங்கள் தான், என்ன படைச்சவங்க நீங்கள் தான், அதனால நான் உங்களை சுற்றி வரேங்கிறது. ஆக்சுவலாக சிவனே படைக்கல, பிரம்மன் தான் படைச்சது. அதுக்கே வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு சிவனுக்கே உழுகணும். பிரம்மா தான் வந்து படைச்சார். பட் த விநாயகர் இஸ் புத்திசாலி. ஏன்னா புத்தி தான் வந்து விநாயகர்னு சொல்லிட்டு தட் இஸ் வாட் இஸ் பீன் டாட் டு அஸ். ஸோ ஐ ஆல்சோ பிலீவ் இன் தோஸ் கான்செப்ட். ஆனால் முருகர், லுக் அட் த ஆடாசிட்டி டு சே ராங் இஸ் ராங். ஈவன் தோ யுவர் பேரண்ட்ஸ் யூ ஹாவ் done a mistake ன்னு சொல்லிட்டு he was bold enough to say that. and you know what, அந்த காரணத்தினால தான் முருகர் is famous in southern regions, தமிழ்நாடு, கேரளா,
இங்க எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். நார்த் இந்தியாவில் சக்ஸஸே ஆகாது. கார்த்திகேயன்னு ஒரு சொல்லுவாங்க, ஆனா யாருக்குமே தெரியாது முருகன்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு. ஏன்னா அங்கெல்லாம் காலில் விழுந்து பழக்கம். யூ ஷுட் வர்ஷிப் எல்டர்ஸ். பேரண்ட்ஸ் கூட கிடையாது, எல்டர்ஸ். அவருங்க தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணலைனாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் கால் விழுவணும். அவங்கனால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இந்த கல்ச்சர், இந்த ஸ்டோரியை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதனால அது அங்கே போகவே கிடையாது. அதனால தான் சி ஹவு கம்யூனிஸ்ட் வாஸ் முருகன். He was a proper communist. He's like, எனக்கு என்னுடைய சம்பளம், லைக் மீனிங் the fruit is not given to me by you. It is wrong. தப்புன்னு சொல்லிட்டு he'll fight for it. And I like that audacity and that guts that he had. And also முருகன் வந்துட்டு has a very beautiful stories. நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு முருகனை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பட் ஐ ரியலி லைக் தட் கேரக்டர். சொல்லுங்க. See, you also told me a story that wrong is wrong even in any form. Oh yeah, correct. Recently a student of mine actually said this. வினோதாங்கிறவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன், ஐ ஷுட் நாட் சே வாட் இட் இஸ், பட் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் ஒரு சீரியல் பார்த்துருக்காங்க, கிருஷ்ணர் நினைக்கிறேன். அப்போ கிருஷ்ணர் வந்து ஃபுல்லாக காடாகவே இருக்குது இந்த சீரியஸ் ஃபுல்லாக. ஓகே, வெரி நைஸ். கிருஷ்ணர் வந்துட்டு நிறைய ரூபங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது வந்துட்டு ஒரு கிராமத்தில் வந்து மாடை கொன்னா வந்து அந்த கிராமத்தில் தேல் நாட் அக்செப்ட், தே வில் பி லைக் த்ரோன் அவுட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அசுரன் என்ன பண்ணுவான், மாடு ரூபத்தில் வந்துட்டு he will start to come inside and kill everyone. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அசுரன் வேடத்தில் வந்திருக்கிற மாடை கண்டுபிடிச்சி அந்த மாடை கொன்றுவார். அங்கே இருக்கிற வில்லேஜஸ் எல்லாருமே வந்து கடுப்பாயிருவாங்க, என்னதான் இருந்தாலும் மாட்டை கொண்டிருக்க கூடாது, நீ பண்ணது தப்புன்ட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணா வந்து he will say, தப்பு எந்த ரூபத்தில் வந்தாலும் தப்பு தான் அப்படின்பார். That student heard this one message and she broke down and cried for hours. அவ்வளோ வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த அந்த அநீதி, அவங்க வீட்டில் நடந்த அநீதி அவங்களால ஒத்துக்கவே முடியல. தட் இவங்களை பகைச்சிக்கூடாது, இவங்களை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், தப்பு எந்த ரூபத்தில் வந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறத சொன்ன உடனே அவங்களுக்கு பிரேக் ஆச்சு. ஷீ ஃபாட் ஃபார் ஹர் ஃப்ரீடம் அண்ட் ஷீ பிகேம் அன் இண்டிபெண்டன்ட் உமன். லுக் அட் தட். அந்த ஒன் ஸ்டேட்மெண்ட் freed a person's life. இதே தான் வந்து முருகனும் சொல்லியிருக்காருல்ல, தப்புனா தப்பு தான், யாரு பண்ண அதெல்லாம் கிடையாது, தப்புனா தப்பு தான். I'll also tell to you right now, like people whom I respected a lot, after a point I don't like them. So I even met them, பக்கத்து சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. The person that I was worshipping, I'll not say who it is, அப்படியே I was worshipping and ஃபோட்டோ எடுத்தா போதுன்ட்டு இருந்தவங்களெல்லாம் பக்கத்து சோஃபாவில் உட்காந்தாங்க. ஆனால் they did a mistake and I didn't even want to look at them. But you should also know that I'm not தப்பு talking about எந்த the ரூபத்தில் person. வந்தாலும் No, I'm not இல்லை. talking about the person. For me it is personally, if I don't like a person, it is I don't like a person. It cannot be justified. No, another thing is what we say, what we experience, what we learn will evolve. You question your own beliefs. Correct. There is no only right way, there is no only wrong way. And 2 years back, I still remember one of your followers had asked, what's your belief on astrology, what's your belief on God and atheism and all that. And you had presented a different view. இல்லை, அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, அஸ்ட்ராலஜி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஃபெய்த் இருக்குது, ஆனால் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் ஐ செட், காட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட். பட் ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் ஓஷோ ஹியர். ஓஷோவோட ஒரு இன்டர்வியூவர் போய் கேட்டார், லைக் நீங்கள் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, இப்போ வேற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஓஷோ said this thing. Yes, I am changing my statement. You know why?
பிகாஸ் ஐம் அ ஹியூமன் பீயிங், ஐம் நாட் அ ராக். கல் தான் ஒரு இடத்துல வச்சா அந்த கல் அங்கேயே தான் கிடக்கும். நான் ஒரு மனுஷன், நான் படிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். Correct. என்னோட 19வது வயசுல நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை பார்த்தப்போ ஒரு புரிதல். இப்போ நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை பார்க்கும்போது 34 years ரைட் நவ். ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு? ஐ கான்ட் டூ த மேட். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 15 years. 15 yearsக்கு அப்புறம் இப்போ இருக்கிற புரிதல் வேற. ஸோ ஆர் perspective changes. We will evolve and we should be okay with it. இல்லை நான் 6 வயசுல எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, அதே தான் நான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். நானே ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் an atheist. ஏன்னா யாரோ சொல்லி கொடுத்த நம்பிக்கையை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்னைக்கோ ஒரு நாள் நான் விட்டுருப்பேன். இப்போ எனக்கா புரிதல் கிடைச்சிருக்குது. நான் ஏத்திஸ்டா மாறி நான் கேள்விகள் கேட்டு நான் கொஞ்சம் சண்டைலாம் போட்டு இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கிற புரிதல் இட்ஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் and personal for you. Personal, correct. So again, God is very personal for everyone. You will have to deal with it. Yeah, true. So that's how I connect God, law of attraction, belief and everything. So the final thing that I want to say is law of attraction is really powerful. Yeah. And அதோடைய best booster is faith. Unwavering faith. Think and Grow Richல வந்து they will say like what is that? Burning desire ன்னு சொல்லுவாரு. Burning desire. அந்த மாதிரி unwavering faith you need. ஸோ அப்துல்லா அப்படின்ட்டு அவர் தான் வந்து நெவில் கோடாடுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனவர். அவரே சொல்லுவார், அவரோட ஃபிலாசபி இன்னும் ஜாஸ்தி. ஒரு வாட்டி யோசிச்சல்ல, மறுபடியும் ஏன் திருப்பி யோசிச்சுக்க, அதான் வந்துருச்சுல அப்படின்றவார். லா ஆஃப் அட்ராக்ஷனே ஒரு வாட்டி தான் பண்ணுவோம், நீ எல்லாம் வந்து எதுக்கு அடிக்கடி பண்ணுவேன் பாரு. ஸோ ஹிஸ் ஃபெய்த் வாஸ் தட் ஸ்ட்ராங். I've told it to God, this is what I want. I'll go do my work. He has given to me already அப்படின்னு சொல்லிட்டு he'll go off. ஸோ அந்த ஃபெய்த்து தான் வந்து நடத்திட்டு இருக்கு எல்லாத்தையும். ஸோ yeah, it's been 40 minutes since we had this very deep conversation. நம்ம போனா போய்கிட்டே we will go on deep, but the time is already 10:30 and we should go to sleep. Yeah, we didn't sleep well. So thank you so much. This was the deep conversation part 2. அடுத்த சீரீஸ்ல we'll meet you guys. Bye bye. See you. See ya.